தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தி அக்னி நியூஸ் சர்வீஸ் ஆசிரியர், பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் அகீம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். கொளத்தூர்ல அந்த மால் பிராக்டிஸ் சம்பந்தமான விவகாரம் தொடர்ந்து அது ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரமாகவும், ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எப்படி தோற்பார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை தொடர்ந்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. அது டெக்னிக்கலா சில இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்றாங்க. அடுத்து லீகல் பேட்டிலுக்கும் போக போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு அண்மை தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை நாட போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதனுடைய மேலதிக விவரங்கள் என்னன்னு சார்? டிஎம்கே வந்து ஒரு ஒரு பெட்டிஷன் பண்ணி இந்த மாதிரி கொளத்தூர்ல வந்து செக் பண்ணணும்னு இருக்காங்க. அதுல வந்து இப்போ 29ஆம் தேதியிலிருந்து நடந்தது. ஒரு 3வது நாள் வந்து இப்போ 8 இயந்திரங்கள் 3 இயந்திரங்கள் வந்து குளறுபடி. அப்பனா என்னாச்சு? இட்ஸ் அபவுட் 40% குளறுபடி. அது என்ன சொல்றாங்கன்னா, 3 தொகுதியிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி வந்து குளறுபடி 3ல, அதனால நிறுத்திட்டாங்கன்றாங்க. அப்புறம் என்ன அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்டர் இளங்கோ என்ன சொல்றாருன்னா, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்கள் மாறி இருக்குன்றாரு. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்க வந்து எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சோன்னா சீல் வைக்கணும். அந்த நம்பரும் அந்த வரிசை எண்ணும் இந்த வரிசை எண்ணும் கொண்டு வரும்போது கரெக்டா இருக்கணும். மிஸ்டர் இளங்கோ இளங்கோ என்ன சொல்றாருன்னா, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைத்ததில் குளறுபடி நடந்துள்ளது என்றாரு. அந்த சீல் இல்ல வேற சீலா இருக்கு அப்படின்றாரு. அதனால வந்து இது ஒரு எங்கேயோ ஒரு கிளிச் நடந்திருக்கு சார். அதனாலதான் அக்கீம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது இந்த இவிஎம்ஸே வேண்டான்றது. வெளிநாடுகள்ல டெவலப்ட் கண்ட்ரீஸ்லயே வந்து இவிஎம்ஸ் இல்ல, பேலட் பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. இவங்க என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த வர்ற தேர்தல் இருக்குல்றீங்க, அடுத்த வருஷம் யூபி, கோவா, பஞ்சாப், இதுல எல்லாம் வந்து நீங்க இவிஎம்ஸ் விட்டுருங்க. ஏன்னா பொதுமக்களுக்கும் சந்தேகம், எல்லா பொலிட்டிக்கல் அப்போசிஷன் பார்ட்டிஸுக்கும் சந்தேகம். அதனால வந்து இவிஎம்ஸை வந்து தள்ளி வச்சுட்டு திரும்பி பேலட் பேப்பர்ஸ்ல போங்க. என்ன பேலட் பேப்பர்ஸ்ல என்ன ப்ராப்ளம் ஆகும்? டைம் கன்சம்ஷன், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றது. 5 வருஷம் ஆட்சி அமைக்க போறாங்க. மக்கள் வந்து ஒரு நாள் 1.5 நாள் வந்து காத்திருக்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிப்பாகாது. இவிஎம்ஸ் குளறுபடி இருக்குங்க. இவிஎம்ஸ்ல குளறுபடி இருக்கு பாருங்க. சில டைம் வந்து இங்க பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் ஒரு ஸ்டேட்ல நடக்குது. 6 o'clock உள்ள போறவங்க 7 ஆனாலும் 7:30 ஆனாலும் 8 ஆனாலும் வாக்களிக்கலாம். அப்போ பை த லேட்டஸ்ட் ஏர்லி மார்னிங் 8 மணி இல்லைன்னா 9 மணி டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போல் ஆனது கொடுக்கணும். எத்தனை மாநிலங்கள்ல இசிஐ வந்து 2 நாள் 3 நாள் கழிச்செல்லாம் போல் பர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு டவுட் வரும் இல்லைங்க. அன்னைக்கு 7 o'clock 8:30க்கு முடியுதுன்னு வைங்க, ஒரு 10 பூத்துல 10 மணி நைட் முடியுதுன்னு வைங்க, ஒரு 7 or 8 o'clock அடுத்த நாள் மார்னிங் அனௌன்ஸ் பண்ணணும். இவங்க 2 days 3 days 1 week கழிஞ்செல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. எனக்கு என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல. டிஎம்கே கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. இது நம்ம வந்து மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சொல்றோம் தமிழ் நியூஸ் மூலியமா. நீங்க வந்து டீலிமிட்டேஷனுக்கு முன்னால இந்த மாதிரி இவிஎம்ஸ்ல குளறுபடி இருக்கு, இது வந்து இவிஎம்ஸ் வேண்டாம், உன்மேல் பேலட் பேப்பரே போலான்னு சொல்லி நீங்க வந்து பேசுங்க. அந்த டீலிமிட்டேஷனுக்கு முன்னால நீங்க பேசியாகணும். எல்லா போஸ்டனும் பார்க்கலாம். பார்லிமெண்ட்ல என்ன வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அது முக்கியங்க. நீங்க பார்லிமெண்ட்லயே இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. டிஎம்கே நினைச்சாங்கன்னா ஒரு எம்பி தனிநபர் மசோதாவோ அல்லது ஒரு எம்பி தனிநபர் தீர்மானமோ கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். டிஎம்கே வந்து இந்த மாதிரி நாங்க எடுக்க போறோம்னா காங்கிரஸ் தவிர சிபிஐ, சிபிஎம், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே, சரத் பவார், ஹேமந்த் சோரன், ஜெகன் ரெட்டி,
பிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ், உமர் அப்துல்லா, இவங்க எல்லாமே, இவர் நவீன் பட்நாயக், இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இந்த பார்லிமெண்ட்ல இதை கொண்டு வரணுங்க. இது கிளிச் இருக்குங்க இவிஎம்ஸ்ல கிளிச் இருக்கு. எலன் மஸ்கே சொல்றாரு இவிஎம்ஸ் கேன் பி டேம்பர்டுன்றாரு. எலன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அவரை வந்து ஒன்லி டெக்னிக்கலி நீங்க எக்ஸ் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஸ்பேஸ் எக்ஸ் நாசாக்கு ஈக்குவலா அவர் இருக்காரு. அவர் சொல்றாரு கிளிச், இது வந்து இவிஎம்ஸ் வந்து டிபெண்டபிள் இல்ல, இட் கேன் பி டேம்பர்டுன்றாரு. இதுக்கு மேல என்ன, மேல்நாடுல இல்லைங்களே, இவிஎம்ஸ் அவர் நம்புறது இல்ல. அதனால பேலட் பேப்பர்ஸ்ல வராங்க. டைம் கன்சம்ஷன் ஆகும், பரவாயில்ல. டைம் கன்சம்ஷன் ஆனா பரவாயில்ல, கவுண்டிங் லேட் ஆகும். இது மாதிரி ஒரு 3 hours 4 hours ஒரு கான்ஸ்டன்சி தெரியாது. அசம்பிளி கான்ஸ்டன்சி, ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டன்சி 6 hours தெரியாது. ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆகும் பார்லிமெண்ட். சட்டசபை வந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 12 hours ஆயிடும். இது ஈச்சலா இருக்கு. அதே எலக்ட்ரல் ஸ்டாஃப் தானுங்க இதுக்கும் பண்ண போறீங்க. நீங்க என்ன இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும் இந்த பேலட்னால, வாக்குச்சீட்டுனால. அது ஒண்ணுதான், வேற எல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஏன் இந்தியாவில் ட்ரை பண்ணக்கூடாது? ஆனா ஆக்சுவலா மோடிஜி வந்து இந்த அடுத்த எலெக்ஷன் 2029ல யூபி, பஞ்சாப், கோவா இதுக்கு வந்து நீங்க வந்து பேலட் பேப்பர், இவிஎம் வேண்டாம், பேலட் பேப்பர் போலான்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு நல்ல பேர் ஆகும். மிஸ்டர் மோடிக்கு நல்ல பேர் ஆகும். அவர் பண்ணுவாருன்னு பார்ப்போம். பட் டிஎம்கே இந்த ஹிட்ச்ன்றாங்க எல்லா பார்ட்டிஸ் எக்ஸப்ட் காங்கிரஸுங்க. நீங்க காங்கிரஸ் நீங்க நம்ப வேண்டாம். டிஎம்கே நீங்க மற்ற பார்ட்டிஸ் கிட்ட எல்லாம் பேசுங்க, கோஆர்டினேட் பண்ணுங்க. கோஆர்டினேஷனுக்கு டிஎம்கே ஒரு ஆளை போடுங்க டெல்லியில, கோஆர்டினேட் வித் opposition parties. இப்போ ராகுல் காந்தியுமே மகாதேவ்புரால மால் பிராக்டிஸ் நடந்ததை சொன்னாரு. பிறகு ஆலந்து தொகுதியில நடந்த மால் பிராக்டிஸ வந்து அவர் சொன்னாரு. அதன் பிறகு ஹெச் ஃபைல்ஸ், ஹைட்ரஜன் பாம்புன்னு சொல்லி ஹரியானால நடந்த விஷயங்களை வந்து அவர் மேற்கோள் காட்டினாரு. இவையெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிழைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். 1 லட்சம் ஓட்டு வந்து மகாதேவ்புரால போனது. ஹெச் ஃபைல்ஸ்ங்கிற பேர்ல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள், 8ல் 1 வாக்காளர் போலி வாக்காளருங்கிற மாதிரி அவர் பேசினாரு. சோ இப்படி பல மால் பிராக்டிஸ் காங்கிரஸ் சுட்டி காட்டியிருக்கு. ஆனா இவிஎம் அவங்க வந்து டைரக்டா அவங்க வந்து சார்ஜஸ் எதுவுமே வைக்கல. அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்குமே அந்த இவிஎம் சம்பந்தமான புரிதல் வந்து இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல அவங்க இவிஎம் தெளிவா தான் இருக்கு, ஓட்டர் லிஸ்ட்ல தான் வந்து இப்படி பண்றாங்க, எஸ்ஐஆர் மூலியமாவும் இப்படி மால் பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அளவுதான் அவங்களுடைய பார்வை இருக்கா? லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி இந்த ஓட் சோரின்னு ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வந்தாரு. அதுதான் இது எல்லாமே. பட் அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் தானே காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் தானே. இவிஎம்ஸ் வந்து வேண்டாம், பேலட் பேப்பர்னு நீங்க டிஎம்கே வந்து அப்போசிஷன் லீடர்ஸ் பார்ட்டிஸ் எல்லாத்திட்டையும் பேசிட்டோம். அவங்க எல்லாம் அக்ரி பண்ணுவாங்க, எக்ஸப்ட் பிஜேபி. காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க தொகுதியில ஜெயிக்கிற தொகுதியில தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா போதும், அப்படி எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பாதிச்சா. இதே சமாஜ்வாடி பார்ட்டியில அவங்க கான்ஸ்டிடியூஷன் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ டிஎம்கே வந்து எல்லா இதுவும் இருக்குங்க. இப்போ போத் ஹவுசஸ், இது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கொண்டு வரலாம். பேலட் பேப்பர் திரும்பி கொண்டு வாங்க, ஒரு இஷ்யூ ஆச்சு பண்ணுங்க. பண்ணி என்ன கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் என்ன பதில் அளிக்கிறாங்கன்னு கூட தெரியாது இல்ல. நீங்க சும்மா வெளியே இருந்து அவுட் ஆஃப் பார்லிமெண்ட்லயே பேசிட்டு இருக்கீங்க. பார்லிமெண்ட் தான் ஒரு இடம். நீங்க வந்து உங்களோட என்ன இதோ வந்து நீங்க பேச முடியும், அதுக்கு பதில் கிடைக்கும். அது வந்து மக்களுக்கு, இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்ப வந்து இந்த பேலட் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா பேலட் பேப்பர்ஸ் கொண்டு வரணுங்க. இங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் கேரளா எடுத்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னும் வரல. கேரளா எடுத்தா வரும், வெஸ்ட் பெங்கால் எடுத்தா வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த இவிஎம்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் வரும்.
இல்ல 8 இதுல வந்து 3 வந்து குளறுபடினா அப்ப என்ன 40% இல்ல சார் எனக்கு 40% என்ன கூடுதலான கேள்வினா, இப்ப திமுக தலைவரே தோற்றதுக்கு பிறகு தான் இவிஎம் வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்றாங்க. பிறகு நாங்க லீகல் ஃபைட் பண்ணுவோம்ன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நாங்க பெட்டிஷன் போடுவோம். தலைவரோட கலந்தாலோசிச்சு அப்படின்றாங்க. இப்ப இதற்கு முன்னாடியும் பல இவிஎம் சம்பந்தமான, ஓட்டர் லிஸ்ட் சம்பந்தமான பல குற்றச்சாட்டுகள் பல தொகுதிகள்ல எழும்புச்சு. அப்பெல்லாம் திமுக வந்து என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு தெரியல. சோ இப்ப வெற்றினா ஒரு பார்வையும், தோல்வி அடைஞ்ச உடனே இவிஎம் மீதான சந்தேகத்தை எழுப்புறதுங்கிறது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது திமுகவினுடைய இயலாமையை வந்து வெளிப்படுத்தலையா? மிஸ்டர் ஹக்கீம் நல்ல பாயிண்ட் இது. வெரி நைஸ் பாயிண்ட். டிஎம்கே வந்து ஓட்சோரி வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க. எஸ்ஏஆருக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க. எஸ்ஏஆருக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ணலையே எஸ்ஏஆர். அதனால அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது வந்து அது ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட்டுங்க. இது டிஃபரெண்ட் இவிஎம்ஸ். இவிஎம்ஸ் வந்து டிஎம்கே எடுத்திருக்காங்க. இதை வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குளறுபடி மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் தோல்வி அடைகிறது, வெற்றி அடைகிறது அதெல்லாம் வேற. அது வந்து மக்களின் தீர்ப்பு. மக்களின் தீர்ப்பவே வச்சுப்போம். பட் இந்த மாதிரி குளறுபடி வந்திருக்குல்ல, இது வந்து டிஎம்கேக்கு வேற மூவ் இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்தியா கிட்ட போய் நீங்க ஒரு பெட்டிஷன் பண்ணி அவங்க பதில் தருவாங்கன்னு எப்போ தருவாங்கன்னு தெரியாது. இதே இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸ் எப்ப முடியும்னு தெரியாது. புரிஞ்சுங்களா? இந்த தேர்தல் கேஸ் எல்லாம் வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. அப்பாவோடது போட்டுன்னா எல்லாம் முடிஞ்சது. இல்ல மிஸ்டர் இன்பதுரை தோத்துட்டாருன்னு வந்தது. மிஸ்டர் இன்பதுரை எம்எல்ஏ ஆகி அந்த பீரியட் முடிஞ்சு அவர் பென்ஷனும் வாங்கிட்டாரு. இப்பதான் பென்ஷன் கட் ஆகும். புரிஞ்சுங்களா? அவர் மேல்முறையீடு போயிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இல்ல போயிட்டாரு. பட் பாத்தீங்கல்ல, இது எல்லாமே வந்து எலாங்கேட்டட் பீரியட் தான் பண்ணும். இதுக்கு வந்து இப்போ டிஎம்கே வந்து லீகல் பேட்டில் எடுத்தாங்கன்னு வைங்க, அவ்வளவு சீக்கிரம் முடியாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அதுக்குள்ள நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்துடும். 2031 வந்துடும். டிஎம்கே வந்து நினைக்கிற மாதிரி வந்து ரீபோலிங் பண்ணுவாங்க குளத்தூர், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது என்னன்னா நாட்டுக்கு ஒரு உதாரணம். இந்த மாதிரி குளறுபடி இவிஎம்ஸ்ல இருக்குன்னு இது ஒரு உதாரணம். அவ்வளவுதான். உடனே வந்து ரீஎலெக்ஷன் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல அது இல்ல. அது சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்து அது எப்ப வர்றதுங்க? அதுக்குள்ள 2031 அதுக்கு முன்னாலேயும் அசம்பிளி போல்ஸ் வந்துடும். புரிஞ்சுங்களா? எப்ப வேணா வரலாம் அசம்பிளி போல்ஸ். அப்படி இருக்கும்போது இது வந்து லீகல் பேட்டில் போலாம். அவ்வளவுதான். இது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. அவ்வளவுதான். தவிர இது வந்து மேஜர் குளறுபடிங்க. 8 இயந்திரங்கள்ல 3 குளறுபடினாலே ஒரு கன்ஃபியூசிங் தானே. அது வந்து அந்த நம்பர்ஸ், இது டேக் இதெல்லாம் மாறுதுன்னா அது என்னன்னு ஒரு டிக்லிஷ் தான். இது வந்து ஏதோ ஒரு கிளிச் இருக்கு இவிஎம்ஸ்ல, அது கன்ஃபர்ம்டு. பட் இந்த இவரு பிரிசைடிங் கமிஷனர் ஆஃப் சென்னை கார்பரேஷன் சொல்றாரு ஒண்ணுமே இல்லை, ரைட்டு தான் இருக்கு, அது சின்ன ப்ராப்ளம்ன்றாரு. சின்ன ப்ராப்ளம்ன்றாரு. பட் எப்படி அது சின்ன ப்ராப்ளம் நம்மளுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஒன்லி பிஇஎலுக்கு தெரியும். பிஇஎலுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களை தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் தெரியாது. ஒன்லி பிஇஎல் knows about the EVMs. பட் டேம்பர் பண்ணலாமான்றதுல நிறைய பேர் வந்து நம்ம பாக்குறோம். இது டேம்பர் பண்ணலான்றாங்க இவிஎம் மிஷின்ஸ் ஓட்டிங்ல. பட் இதெல்லாம் வந்து ப்ரூவனா தெரியல எங்கேயும். அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு சின்ன நாடுகளில், வெளிநாடுகளில் கூட இவிஎம்ஸே வேண்டாம், மக்கள் வந்து தெளிவா இருக்கட்டும். அவங்க வாக்களிச்சாங்க, அது வந்து கரெக்டா தான் வாக்களிச்சிருக்காங்க, கரெக்டா நடந்திருக்கு எலெக்ஷனு. ஏன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இது வேணும். அதனால டிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து டீலிமிட்டேஷன் பில், யூனியன் கவர்மெண்ட், போத் ஹவுசஸ்
லோக்சபா ராஜ்யசபா டேபிள் பண்றதுக்கு முன்னால இந்த இவிஎம் மிஷின்ஸை வந்து இந்த இதுக்கு கொளத்தூர் கான்ஸ்டன்சி சுட்டி காட்டி ஒரு ரைஸ் பண்ணலாம் இஷ்யூ. அதுக்கு யூனியன் கவர்மெண்ட் கண்டிப்பா பதில் சொல்லணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பதில் சொல்லணும். இல்ல சார், இப்ப எனக்கு யூனியன் கவர்மெண்ட் நீங்க பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்னாடி, அதாவது இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூடிய கூட்டத்திற்கு, நாடாளுமன்ற கூட்டத்துல இதே ராகுல் காந்தி அவர்கள் ஹோம் மினிஸ்டரை பார்த்து டைரக்டா கேட்கிறார், நான் இது வரைக்கும் 3 பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் போட்டிருக்கிறேன். மாதேவ்புராவில், ஆலந்து தொகுதியில, ஹெச் ஃபைல்ஸ், ஹைட்ரஜன் பாம்பு, இந்த 3 சம்பந்தமாகவும் ரைட் நவ் ஐ எம் ரெடி டு டிபேட் வித் ஹோம் மினிஸ்டர், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா அப்படின்னு கேட்கும் போது அமித்ஷா அவர்கள் எப்படி பதறி, நீங்க சொல்வதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு எனக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹவுஸை எப்படி வந்து அவர் மடைமாற்றி பதில் சொல்ல திணறினார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் முதல்ல தயாரா இருப்பாங்களா இந்த விஷயங்களை முன் வச்சா அவங்க பதில் சொல்றதுக்கு? ஒன்னு எடுத்து போ, மிஸ்டர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணாரு அந்த 3 இஷ்யூவை. யூனியன் கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லிருக்கலாம் இந்த ஹவுஸ் இட் செல்ஃப். பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, இது பொய்யே, இப்படியெல்லாம் நடக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அவங்க தானே அட்டானமஸ் பாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டும் சொல்லல, இந்த ஹவுஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பதில் சொல்லலைன்னா அது வந்து பெரிய தப்பு. பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்றாங்களே, எஸ்ஐஆர் வந்து கரெக்டா நடந்ததுன்றாங்களே. இந்த டெலிஷன் இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் வேற மாதிரி இருக்கு. இறந்தவங்க ஓட்டு வந்து வாக்கு வந்து அந்த இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துலயும் இருக்கு, 3 இடத்துல இருக்கு, ஒருத்தருக்கு 3 வாக்கு இருக்கு. வீடு மாத்தி மாத்தி போய் வெளியூர், தமிழ்நாடு ரோட் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் ரோட் இருக்கு, அவங்க அங்க போய் வேலை செய்யும் போது அதெல்லாம் எஸ்ஐஆர்ல வந்து எடுத்திருக்காங்க. இறந்தவங்க அது வந்து அப்டேட் ஆகல, அட்ரஸ் சேஞ்சு, இது மாதிரிலாம் ஆயிருக்கு. சில குளறுபடி ஆயிருக்கும், அது டெஃபினட். பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது மாதிரி ஒன்றும் நடக்கலன்றாங்க. இப்ப நான் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பேலட் பேப்பர் தான் வேணும், இவிஎம்ஸ் வேண்டாம் அப்படின்னு டிஎம்கே வந்து ரைஸ் பண்ணலாம். டிஎம்கே மெம்பர்ஸ் போத் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரைஸ் பண்ணலாம். பட் ஒரே வழி வந்து டிஎம்கேக்கு டு மூவ் த கோர்ட், எய்தர் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் அகேன்ஸ்ட் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த குளறுபடிக்கு. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி அகிம்.